அடுத்து எங்களுக்கு எக்கச்சக்கமான என்கொயரிஸ் நம்மளோட ஜாலிபி பத்தி வருது. சிஸ்டர் ரொம்ப பயமா இருக்கு. இதுல ஏதாவது தகாத இன்கிரீடியன்ஸ் இருக்கா? இதுல குளுத்தாதாயோன் இருக்கா? அந்த மாதிரின்னு சொல்லிட்டு நிறைய பேத்துக்கு ஒரு கேள்வி இருக்குங்க. அத பத்தி இன்னைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது கரெக்டா பண்ணணும்ன்றதுக்காக இது வெளியாக்குறதுக்கு முன்னாடி என்னென்ன சில குறைகள் இருந்துச்சோ அத்தனை குறைகளையும் இதுல நம்ம நிறைவா எடுத்துட்டு வந்திருக்கோங்க. இது ஒரு நாள் 2 நாள்ல வெளியாக்குன ப்ராடக்ட்ஸ் இல்ல. ஒரு வருஷம் R&D பண்ணி வெளியாக்குன ப்ராடக்ட்ஸ். இதுல எல்லா சர்டிபிகேட்டும் இதுல இருக்கு. அது மட்டும் கிடையாது. லேப் ரிப்போர்ட் ஒவ்வொரு பேட்ச் பை பேட்ச் நம்ம ஒரு வாட்டி வெளியாக்கும் போது 5000 பாக்ஸஸ் வெளியாக்குவோம். 5000 பாக்ஸஸ்க்கு நம்ம ஒரு லேப் ரிப்போர்ட் பண்ணுவோம். ஒன் ஆஃப் த லேப் ரிப்போர்ட் நான் அட்டாச் பண்றேன். நீங்களே பாருங்க. அது மட்டும் கிடையாது. மலேசியன் அப்ரூவலோட நம்மளோட ஜாலிபி 14 கண்ட்ரீஸ்க்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது மட்டும் கிடையாது. நம்மளோட ஜாலிபி ஸ்கின் பிரைட்டனிங்க்கு, க்ளோவிங்க்கு, ஆன்டி ஏஜிங்க்கு, ஃபர்மிங்க்கு இது மட்டும் கிடையாதுங்க. நிறைய 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 ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. நீங்களே நம்மளோட கஸ்டமர் ஃபீட்பேக்ஸ் நீங்களே பாருங்க. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஏன் தெரியுமாக்கா, நான் எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் பார்த்திருக்கேன். எப்படியாச்சும் அது எனக்கு கேட்டீங்கன்னா ஒரு வாரம் 2 வாரம் அதுக்கப்புறம் நார்மலாவே பிம்பிள்ஸ் நிறைய வந்துடும். ஆனா எனக்கு இது கான்ஃபிடென்டா இருக்கு. இதை நம்ம கான்சிஸ்டன்டா யூஸ் பண்ணி பார்ப்போம், பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு. ஏன்னா டிக்டாக் FIP-ல நீங்க வரீங்க, அவங்க ஸ்கின்ல பார்க்கும்போது ஐயோ என்ன இவ்வளவு அழகா இருக்காங்க, ரொம்ப அழகா வச்சிருக்காங்க ஃபேஸ், நம்மளுக்கு அந்த மாதிரி வேணுமே அப்படின்னு சொல்லி நானும் ஒரி பண்ணிருக்கேன். பட் இது இப்ப யூஸ் பண்ற போது தான் நம்மளுக்கு அதோட பலன்கள் தெரியுது. அது மட்டும் கிடையாது. நான் அன்னாடிக்கு எடுக்கிறதுனால எனக்கு எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்கு. மந்த்லி யார் யாருக்கு பீரியட் வரலையோ கண்டிப்பா நீங்க நம்மளோட ஜாலிபியை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க.